Allahu 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 Allah Allahu Allahu Allah. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அனைத்து புகழும் அகிலம் அனைத்தும் படைத்து அரசாட்சி செல்கின்ற ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே செலுத்துகின்றேன். அவனுடைய புகழை பற்றி கூற வேண்டும் என்றால், உலகத்தில் உள்ள இந்த பூமியில் உள்ள அனைத்து மரங்களையும் எழுதுகோலாக செதுக்கி பூமியில் உள்ள அனைத்து கடல் நீரையும் அதற்கு மையாக இட்டு எழுதினால் கூட அவனுடைய புகழை முழுமையாக எழுதவும் முடியாது. என்னை பற்றி நான் சொல்லணும்னா, என்னுடைய பெயர் முகமது அப்துல்லா. நான் கோயம்புத்தூர் அர்ஜுன் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய பழைய பெயர் அருண்குமார். நான் இந்து சமூகத்திலே நாயுடு சமூகத்திலே பிறந்தவன். எனக்கு 19 வயசுலேயே இருக்கும்போது நான் ஃப்ரெண்டு மூலமாக நான் பைபிள் படித்தேன். நான் இஸ்லாத்துக்கு வர்றது மூலதாரணம் பைபிள் தான். பைபிள் படித்து தான் நான் இஸ்லாத்துக்கு வந்தேன். 19 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் நான் பைபிளை படித்தேன். நான் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது 2010 மதுரை கிறிஸ்துவ சபையில் ஞானஸ்தானம் எடுத்தேன். அப்போ எடுத்து நான் சர்ச்சுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர தீவிரமாக சர்ச்சில் பார்த்தீங்கன்னா பயங்கர தீவிரமாக ஈடுபாடு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பாஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி எனக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா, நம்முடைய கடவுள் திருத்துவமாக இருக்கிறாரு, நம்முடைய உடல் ஆவி ஆத்மா சரீரம் என்ற திருத்துவமாக இருக்கிற மாதிரி நம்மளை படைத்த இறைவனும் பார்த்தீங்கன்னா திருத்துவமாக இயங்குறாங்க. உதாரணத்துக்கு ஒரு தண்ணி எடுத்தா பார்த்தீங்கன்னா தண்ணீராக இருக்குது, பனிக்கட்டியாக இருக்குது, அது ஆவியாக இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நம்ம இறைவன் திருத்துவமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அப்படி சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி நானும் ஃபஸ்ட்டு நம்பிட்டு இருந்தேன். அதை எப்படியே நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைபிளை கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கும்போது தான் எனக்கு பார்த்தீங்கன்னா உண்மை விளங்குச்சு, உண்மை தெரிஞ்சிச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆதாம் காலத்திலேருந்து ஆதாம் தீர்க்கதரிசியிலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் யாரை கடவுளாக எடுத்துக்கிட்டாங்க? ஆதாம் நபி பார்த்தீங்கன்னா இயேசு வணங்கவில்லை, பரிசுத்த ஆவியை வணங்கவில்லை. அவர் பார்த்தீங்கன்னா பிதாவை மட்டும் தான் வணங்கினார். ஆபிரகாம், நோவா அப்படி அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க பிதாவை மட்டும் தான் வணங்கினாங்க. தேவநாய கர்த்தரை மட்டும் தான் வணங்கணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா தேவநாய கர்த்தர் ஒரே இஸ்ரவேல் ஜனங்களை ஒரே தேவநாய மெய்தேனவன கர்த்தரையை வணங்கல் என்று தான் சாட்சி சொன்னாரே தவிர அவர் இயேசு என்னைய வணங்குங்க அப்படின்னு சொல்லி அவர் சாட்சி சொல்லவில்லை. அதுமாதிரி பைபிளில் ஒரு வசனம் கூட இல்லை, இயேசு கடவுள் என்று ஒரு வசனமும் கூட இல்லை. இதை மக்கள் சிந்தித்து பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இறைவன் திருத்துவமாக இருக்கிறார்னா, ஒருத்தருக்கு தெரியக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு தெரிஞ்சிருக்கணும், 3 விதத்துக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, மத்திய சுவிசேஷ வசனம். அந்த உலகம் அழியக்கூடிய நாள், இந்த பூமி அழியக்கூடிய நாள் பார்த்தீங்கன்னா பிதா ஒருவரே அறியார். வானத்துள்ள தேவர்கள் அறிய மாட்டார்கள், குமாரனும் அறியார். அப்போ நான் பார்த்தீங்கன்னா அந்த உலகம் அழியக்கூடிய நாள் நம்மளுடைய இறைவன் ஒருத்தனுக்கு மட்டும்தான் தெரியும். அது பார்த்தீங்கன்னா குமாரனுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து கூட தெரியாது. அப்படி பார்த்தீங்கன்னா எப்படி 2 பேர் ஒன்றா இருக்க முடியும்? ஒரு விஷயம் ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கு, இன்னொருத்தருக்கு தெரியல. அப்புறம் எப்படி ஒரு விஷயமா இருக்க முடியும்? அப்படின்னா அவர் எப்படி ஒன்றா இருக்க முடியும்? அப்புறம் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா அவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? அப்படிலாம் சிந்தித்து பார்த்து தான் நான் இஸ்லாத்துக்கு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நான் ஜீசஸ் படம் பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு கிறிஸ்துவத்தில் இருக்கும்போது அப்போ பார்த்தீங்கன்னா அவர் இயேசு கிறிஸ்து ப்ரே பண்ணார், பரலோகத்துள்ள பரமபிதாவே அப்படின்னு. அப்புறம் இவர் கடவுள்னா இவர் இன்னொருத்தர் வணங்குறாரு, அப்படின்னா அவரை காட்டிலும் அவர் பெரியவராக தான் இருப்பார் அப்படின்னு சிந்தனை எனக்கு ஃபஸ்ட்டு வந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்னா, சாட்சி கொடுத்தாரு, என்னிலும் என் பிதா பெரியவராக இருக்கிறார், என்னையே நல்லவன் என்று சொல்வான். பிதா ஒருவரை தவிர நல்லவர் யாருமே கிடையாது. பைபிள் வசனங்கள் பார்த்தீங்கன்னா என்னையே நல்லவன் என்று சொல்வானேன், பிதா ஒருவரை தவிர நல்லவர் யாருமே கிடையாது, என்னிலும் என் பிதா பெரியவராக இருக்கிறார் என்று தான் அவர் சாட்சி சொன்னார். அவர் ஒருபோதும் நான் தான் கடவுள், என்னை வணங்கல் என்று சொல்லவும் இல்லை. அவர் மக்களிடம் எப்படி சொன்னார்? மக்களிடம் பிதா ஒருத்தர் தான் கடவுள், அவரை மட்டும் தான் வணங்கணும்னு சொன்னார். இதே தான் பார்த்தீங்கன்னா திருக்குறானில் வசனம் இருக்கு. திருக்குறான் வசனம் 5:116 வசனம். அந்த வசனங்கள் என்ன சொல்லுதுன்னா, அந்த உலகம் அழியக்கூடிய நாளில் பார்த்தீங்கன்னா பிதா இருப்பார், அல்லாஹ் இருப்பாங்க, பக்கத்தில் இயேசு கிறிஸ்து இருப்பார். அல்லாஹ் இயேசுவை பார்த்து கேட்பார், நீங்கள் இந்த மக்கள்கிட்ட போய் நீங்கள் சொன்னீங்களா? நீங்கள் உங்களையும் உங்கள் தாயையும் என்னுடன் சேர்த்து கடவுளாக எடுத்துக்கொள்ளுங்கன்னு மக்கள்கிட்ட நீங்கள் சொன்னீங்களா அப்படின்னு அவர் கேட்பார். அதுக்கு இயேசு கிறிஸ்து சொல்வார், நான் பூமியில் நான் என்ன செஞ்சேன்னு என்பதை நீங்கள் பார்த்துட்டு தான் இருந்தீங்க. அப்படி நான் எந்த மாதிரி எதுவும் சொல்லவும் இல்லை, அந்த மாதிரி நான் எதுவும் பேசவும் இல்லை.
அதுக்கப்புறம் நான் வந்து பூமியிலேருந்து உங்கள்கிட்ட நீங்கள் எடுத்துக்கொண்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் தான் கண்காணிச்சுக்கிருந்தேன். அவங்க என்ன செஞ்சாங்க என்பதை நான் வந்து அறிய மாட்டேன். அறியக்கூடிய எனக்கு கூட சக்தி கிடையாது. என்னுடைய உள்ளத்தில் உள்ள சிந்தனை நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க, ஆனால் உங்களுடைய சித்தத்தை அறியக்கூடிய தகுதி எனக்கும் கிடையாது அப்படின்னு வந்து குர்ஆனில் வந்து வசனங்கள் இருக்குது. இந்த வசனங்கள்லாம் பார்த்த பின்னாடி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இஸ்லாத்துக்கு வந்து முழுமையாக வந்தேன். முழுமையாக வர காரணம் வந்து இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வசனம் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பைபிளில் வந்து வசனங்கள் இருக்குது. குமாரனும் இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்தாவியும் பிதாவின் கட்டளையின்படி இயங்குகிறவர். ஒருத்தருடைய கட்டளையின்படி இயங்குகிறவராக இருந்தானா அவர் கட்டளையில் மேலவும் உயர்ந்தவங்க தான் இருக்க முடியும். அப்புறம் பிதாவுடைய கட்டளையின்படி இயங்குறவங்க தான் இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்தாவியும். அப்புறம் எப்படி அவங்க 2 பேர் 3 பேர் ஒன்றா இருக்க முடியும்? அப்போ 3 பேர் ஒன்றும் கிடையாது. அதே மட்டும் இல்லாமல் யோவான் சுவிசேஷ வசனம் வந்து 5:30 வந்து அதிகாரம் 5:30 வந்து பார்த்தீங்கன்னா நான் எதுவும் சுயமாக ஒன்றும் சொல்வதற்கு இல்லை, நான் வந்து பிதாவுடைய சித்தத்தின்படி தான் நான் செய்கிறேன் அப்படின்னு வந்து இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து சொல்கிறாங்க, கிறிஸ்துவர்கள் எல்லாம் சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்து நாங்கள் ஏன் கடவுளாக எடுத்துக்கணும்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆணுடைய உதவி இல்லாமல் அன்னை மரியாளுடைய வயிற்றிலிருந்து பிறந்தாரு. இது வந்து மிகப்பெரிய அற்புதம் அப்படின்னா அதனால வந்து நான் கடவுளாக எடுத்துக்கணும்னு சொல்கிறேன். அடுத்து இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா 3ஆம் நாள் வந்து உயிர் தெழுந்தாரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. 3ஆம் நாள் வந்து அவர் உயிர் தெழுந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இறந்து போனவங்களை உயிர் பெழுத்தினாரு. இந்த மாதிரி அற்புதங்கள்லாம் செஞ்சிருக்காரு. அதனால தான் நாங்கள் கடவுளாக எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படி அவர் அற்புதங்கள் செஞ்சிருக்காருன்னா அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து மக்கள்லாம் இருக்காங்க. மக்கள் முன்னாடியே நான் ஒரு இயேசு கிறிஸ்து வந்து நான் இறை தூதர் தான் அப்படி சொன்னால் யாரை ஏற்றுக்குவாங்களா? யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்புறம் நீ இறை தூதர் என்பதுக்கு என்ன சாட்சி? அப்பனா ஒரு அற்புதங்கள் செஞ்சார். அப்பதாங்க இறைவன் மூலமா அற்புதங்கள் செஞ்சார். அவர் ஃபர்ஸ்ட் செஞ்ச முதல் வயசு செஞ்ச அற்புதம் என்னன்னா 5 பிறந்த குழந்தையிலே தொட்டில் குழந்தையிலே அவர் வந்து பேசினார். தொட்டில் குழந்தையிலே வந்து பார்த்தீங்கன்னா பேசின வந்து என்ன ஏன் அவர் பேசினாரா அன்னை மரியாளுடைய கன்னித்தன்மைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலங்கம் ஏற்படக்கூடாது என்பதற்காக இறைவன் வந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ் வந்து பேச செஞ்சார். மக்கள் மத்தியில் வந்து பார்த்து பேச செஞ்சார். அவர் என்ன பேசினாரா நான் அல்லாஹ்வுடைய அடிமையாக இருக்கிறேன், எனக்கு வந்து வேதம் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து சின்ன வயசுல தொட்டில் குழந்தையா இருக்கும்போது பேசினாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா அன்னை மரியாளுடைய கன்னிமைக்கு வந்து இது பண்ணி கலங்கம் ஏற்படுங்க. அடுத்து செஞ்ச அற்புதம் வந்து செய்தானா புறா களிமண்ணால் செய்யப்பட்ட புறா வந்து ஊதி பறக்க விட்டு அது வந்து பறந்து போச்சு. இனி வந்து இறை தூதர் என்பதற்கு சாட்சியாக இருப்பதற்காக. அதே மாதிரி லாசரு இறந்து 4 நாள் ஆச்சு. லாசரு என்பவன் வந்து இறந்து 4 நாள் ஆச்சு. லாசரு இறந்து 4 நாள் ஆச்சு. 4 நாள் ஆன லாசரு எந்திச்சு வெளியே வா அப்படின்னு சொன்னோன்னா லாசரு வந்து வெளியே வந்துட்டார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அற்புதங்களை செஞ்சு இதுல நான் வந்து சுயமா செய்யல, பிதாவினுடைய உதவியோடு செய்யறேன். என்னை வந்து என்னுடைய சித்தத்தின்படி செய்யாம பிதாவுடைய உதவியோடு செய்யறேன், எனக்கு எந்த சக்தியும் இல்லை என்று பைபிளே தெளிவான வசனங்கள் வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஒரு பெண்மணி வந்து வந்திருக்காங்க. ஒரு பெண்மணி வந்து வியாதியுடைய பெண்மணி வந்து வந்திருக்காங்க. வந்த உடனே அவங்க வந்து விசுவாசிக்கிறாங்க, இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரமாகி தொட்டாவினும் நான் வந்து குணமாயிவேன் அப்படின்னு வந்து ஒரு பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா வியாதியுடைய பெண்மணி வந்து விசுவாசிக்கிறாங்க. போன உடனே இயேசு கிறிஸ்து கூட்டமான இயேசு வந்து தொட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணி வந்து குணமடைஞ்சிட்டாங்க. பயங்கரமான குணமாயிருந்துச்சு. அப்போ வந்து கேட்கிறாரு, இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, என்னை யார் தொட்டது? என்னை யாரோ ஒருத்தவங்க தொட்டாங்க, என்கிட்ட இருந்து வல்லமே புறப்பட்டது நான் அறிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே அவர் வந்து சொல்றாரு, சீடர்கள்லாம் சொல்றாங்க, நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சீடர்கள் தான் இருக்காங்க, அவங்க எல்லாரும் தான் தொட்டிருப்பாங்க, டச் பண்ணியிருப்பாங்க. நான் இப்போ உங்களை தனியாக மட்டும் யாரும் தொட்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே இல்லை என்னை யாரோ வந்து ஒருத்தவங்க தொட்டிருக்காங்க அப்படின்னா வந்து அந்த பெண்மணி சொல்றாங்க. அந்த பெண்மணி என்ன சொன்னாங்கன்னா, இயேசுவே நான் தான் உங்களை விசுவாசம், உங்களை தொட்டா ட்ரெஸ்ஸை தொட்டா கூட நான் வந்து குணமாயிருவேன் என்று விசுவாசித்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா வல்லமை வந்து குணமானது கூட இயேசுக்கு தெரியல. ஆனா அற்புதங்கள் செஞ்சவர் பிதா செஞ்சிருக்காரு. ஆனா அற்புதங்கள் செஞ்சவர் வந்து பிதா செஞ்சிருக்காரு. அந்த பெண்மணி விசுவாசித்தான், இயேசுவை தொட்டா நான் வந்து குணமாயிருவேன்னு விசுவாசித்தான். ஆனா இயேசு கூட தெரியல அற்புதங்கள் நடந்தது. அது வந்து பிதாவின் மூலமாக வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி நடந்திருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பைபிள்ல நிறைய விஷயம் இருக்கு. இந்த புக்கு வந்து வாங்கி படிச்சு பாருங்க. தேவனுடைய ராஜ்யம் இஸ்லாம் என்ற புக்கு நம்முடைய சகோதரர் எழுதியிருக்காரு, எட்வர்ட் எபினேசர். அவர் வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாத்துக்கு வந்தவர் தான். கிறிஸ்துவ மதத்தை பத்தி நல்லா படிச்சு தெரிஞ்சு வந்து இஸ்லாத்துக்கு வந்தவர் தான். இதை படிச்சு நல்லா பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். لا إله إلا الله محمد رسول الله لا إله إلا الله محمد رسول الله لا إله إلا الله محمد رسول الله لا إله إلا الله محمد
Rasulullah. La ilaha illallah.